இனி கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே பயன்படுத்துகிற மாதிரியான கறி மசாலா பொடி பர்ஃபெக்ட் அளவோட வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இதுக்கு முதல்ல சாமான்கள் எல்லாமே வறுத்துக்க போகிறோம். நல்லா அடிகனமான பாத்திரமாக சூடு பண்ணிக்கோங்க. முதல்ல இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பை லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. எதையுமே அதிக தீயில வறுத்து கறிக்கிடக்கூடாது. இப்போ இது ஒரு 1/4 வாசி நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் அரிசி சேர்க்க போகிறோம். புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க, அதாவது கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், நல்லா ஓரளவு பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், கருகிடக்கூடாது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே செட்டிலே மல்லி வறுத்துக்க போகிறோங்க. நாட்டு மல்லியாக இருந்ததுன்னா இதுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். கிட்டத்தட்ட அளவு 150 கிராம் அளவுக்கு மல்லி, முழு மல்லியாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இருந்தது அப்படின்னா தலை தட்டின மாதிரி 2 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு மல்லி இருக்கும். மல்லி நம்ம குறைவாக தான் வறுத்துக்க போகிறோம். அதனால் ஒரே மொட்டா போட்டு ஒரே சட்டிலேயே வறுத்துக்கோங்க. இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வறுத்து விடணும், இல்லாட்டி டக்குன்னு நமக்கு கருகிடும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நல்லா செவந்து வறுப்பட்டிருக்கிறது தெரியும். இது வறுக்க உங்களோட அந்த மல்லி வாசனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை நல்ல ஒரு அகலமான தாம்பாளத்துக்கு மாற்றிக்கலாம். இதனால் பரவலாக வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ இதுவும் ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே அதே சட்டியில் மிளகாய் வறுத்துக்க போகிறோம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மிளகாய் எடுத்துருக்குறேங்க. காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது நிறமும் இருக்கும், லைட்டாக காரமும் இருக்கும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இன்னொரு ஒரு 75 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதாவது காரத்துக்கு நீட்டு மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சூடாகிற அளவுக்கு வறுபட்டா போதும், செவக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல வெயில் அடிச்சுன்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் மிளகாய் மட்டும். இப்போ மிளகாயும் எடுத்து வச்சுட்டு இதே சட்டிலே பார்த்தீங்கன்னா சோம்பு வறுத்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம 1/4 கப்பு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, உளுத்தம் பருப்பும் அரிசியும், அதில் நீங்கள் 1/4 கப் எடுத்தாலும் சரியாக இருக்கும். இப்போ லைட்டாக இதை வறுபட்டுட்டு இருக்கப்பயே இதில் சீரகமும் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். டேபிள் ஸ்பூன்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக சூடு ஏறினா போதும். இதுவும் செவக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக சீரகம் ரொம்ப வறுபட்டு செவந்துருச்சு அப்படின்னா கறி மசாலாவோட ஒரிஜினல் ஃப்ளேவரே உங்களுக்கு மாறிடுங்க. அந்த சூடு ஏறின உடனே நான் அதை எடுத்து இந்த மல்லி வறுத்த தட்டிலேயே மாற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக இதே சட்டிலே பார்த்தீங்கன்னா பட்டை சேர்த்துக்க போகிறோம். பட்டையோட அளவு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுருள் பட்டையோட இந்த மாதிரி திக்கான பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டிங்கன்னா நல்லாவே மணமாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற ஜாதிக்காய், நான் ஒரு 10 ஜாதிக்காய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக கிராம்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோங்க. ஏலக்காயோட அளவு 10 கிராம் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மராத்தி மொக்கு ஒரு 5லேருந்து 6 மராத்தி மொக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. கல்பாசின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா 1/4 கப்பில் 1 கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இதுவும் செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வறுபட்டுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் கசகசா சேர்த்துக்கணும். கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டால் தான் அந்த ஒரிஜினல் கறி மசாலாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அதுவும் போட்டு நல்லா வறுபடட்டும். இப்போ இது வறுபட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காயில் ஒரு 1/4 வாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. இது ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கணும், ஆனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் வறுபட்டு இருக்கப்பயே ஒரு 3 பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா 2 போதும். இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா சூடாக வறுபடட்டும்.
இப்போ பாருங்களேன், அந்த வந்து போட்டிருந்த கசகசா வந்து நிறம் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ இதையுமே எடுத்து நம்ம மல்லி எல்லாம் வற்றுனோம் இல்லையா, அதே தட்டுலேயே மாற்றி ஆற வச்சுருக்கேன். மிளகாய் தனியாகவும் இதை தனியாகவும் உங்களுக்கு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் 2 சாமான் போட்டு அரைக்கணும். அதை நான் உங்களுக்கு அரைக்கிறப்ப காட்டுறேன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சமாக தானங்க செஞ்சுருக்கிறோம். வீட்டில் மிக்ஸி ஜார் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம். பெரிய ஜார் வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல்ல மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு வறுத்து வச்சுருந்த மல்லியிலேருந்தும் கொஞ்சம் போட்டு இதை நல்லா விப்பர் மோடில் முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறமா கலந்து விட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைப்பட்டு வந்திருக்கும். இப்போ இதுலேயே வந்து மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸி வந்து ரொம்ப நிறக்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாதியை கொட்டிட்டு மிச்சத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. முக்கியமாக இதை அரைக்கிறப்ப நல்லா கலந்து விட்டு தான் அரைக்கணும். ஒரே மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து சூட்டில் ஒரு மாதிரி ரொம்ப கருகி போன வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் இன்னும் 2 சாமான்கள் போட்டு அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை இந்த டைம் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான். இது நம்ம வீட்டிலேயே எப்படி பசுமஞ்சள் வாங்கி செய்யணுங்கிறத வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டோ இல்லை கல் உப்போ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அரைச்சிட்டேங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. ஏன்னா கீழே இருக்கிறதுல அந்த மிளகாய் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து மசாலா மேலே இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கறி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் கேட்கலாங்க, கறி மசாலா பொடிக்கும் கரம் மசாலா பொடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. கறி மசாலா பொடியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மிளகாய் மல்லி எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குருமாவாக இருந்தாலும் சரி, மசாலா வகை குழம்பு வகைகளாக இருந்தாலும் சரி, பொரியல் வகைகளாக இருந்தாலும் சரி, இது ஒரு மசாலா மட்டும் போட்டு செஞ்சால் போதும். கரம் மசாலா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வேறு, கரம் மசாலாவோட ரெசிபி வேறு. இதில் வந்து நம்ம பிரியாணி செய்யலாமான்னு கேட்பீங்க. இதில் பிரியாணி செய்ய முடியாதுங்க. மசாலா குழம்பு அப்படி இல்லைன்னா குருமா வகைகள் வறுவல் இந்த மாதிரிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அரைச்சி பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கறி மசாலா பொடியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.